நீங்க ஏதோ இவரை பத்தி உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு சொல்லணும் சொன்னீங்களே, இப்போ சேம் சிந்தாமணி தேட்டர். நான் வந்து அதான் சொல்லுவேன் சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் ஹீரோ ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் கிடைக்கல, யாருக்கு நடந்துச்சு? இவருக்கு மட்டும்தான். டிக்கெட்டே கிடைக்கல, நியூ படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, போய் நிற்கிறோம். என்ன போலீஸ் அடி மிஸ்ஸிங், அவ்வளோதான். அதுக்கு அடி வாங்கல, உள்ள போய் பார்த்தா அது சென்சேஷனலான படம். அப்போ இப்போ பயங்கர பெரிய பில்லர்லாம் மறைக்கல, அது ஞாபகம், அந்த அளவுக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு வந்து அது நான் பார்க்கும்போது எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், நீங்க வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா ஒரு டைரக்டரா இருந்து ஒரு ஆக்டரா வரும்போது இப்படி ஒரு ஓப்பனிங் கொடுக்க முடியும்? அது வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் படம் தானே, நம்ம எப்பயுமே ஒரு 2-3 படம் ஆகும், இவங்க யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் இப்படிதான் எல்லாருக்குமே இருக்கு. எப்படி அது நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இவரோட அந்த டைரக்டோரியல் படங்கள் அவ்வளோ பெரிய இது சொன்னா இருக்காது. He's such a good director. Sir, don't sir. For me, he's coming with A.R. Rahman sir. And that songs were like. அந்த சாங்க்கு ஒரு கதை இருக்கு, அதான் நான் சொல்லுவேன். அதே தான் கீஸ்ட் கணத்துல அப்போ வந்து போய் நிக்கணும். நின்னா ஒரு சைடு ஒரிஜினல் கேசட் வந்து ஐ திங்க் 50 ரூபாயா என்னமோ, அது வந்து வாங்க காசு இருக்காது. அவன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சைடு ஒரு படமும் இன்னொரு சைடு இன்னொரு படமும் வாங்கி கொடுப்பாங்க. அதை போய் வாங்கினா பாட்டுலாம் இப்படி கேட்டதே இல்லையே, என்ன இப்படி இருக்கு பாட்டு அப்படி இருந்து. நான் ரொம்ப நாளா என்னோட இது வந்து காலையில் தினம் தான் என்னோட காலர் டியூனா இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு அவங்களே டைரக்ட் பண்ணும்போது, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு இது எப்பன்னா, இது இப்ப பேசும்போது தான் ஞாபகத்துக்கே வருதுங்கிறேன். அந்த ஃபீலே இருக்காது.